பொதுவாகவே பேச்சுக்களை விட காட்சிகள் என்பது அதிகளவு ஆதாரத்தை உண்மைத்தன்மையுடன் தத்துருவமாக வெளிப்படுத்தும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. காட்சிகள் என்பது இன்றும் பலராலும் பார்க்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகின்றது. இன்றும் பல கைதுகள் அல்லது கொலைகள் இடம்பெறுகின்ற போது இந்த காட்சிகள் தான் மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பின்னர் டிஎம்பிபி என்கின்ற துணை ஆயுதக்குழு அல்லது பாராமிலிட்டரி, ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற இராணுவ கட்டமைப்பின் கொலைகார அடையாளத்தை சுமந்து அவர்களுக்கு உடந்தையாகவும் ட்ரிப்போலி பிளட்டூனுடைய இயக்குனர் சிகரமாகவும் இருந்த இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கிழக்கில் இடம்பெற்ற பல சூழ்ச்சிகள், நயவஞ்சக செயல்கள், கடத்தல்கள், காணாமலாக்குதல்கள் என்று பல வகை தொகையற்ற முரணான மனித மாண்புக்கே ஒவ்வாத காரியங்களை செய்துவிட்டு பின்னர் புனிதர் பட்டத்தோடு இன்று உலா வருகின்ற ஒரு மிக கேவலமான நிலைதான் இன்று தமிழ் சமூகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் இல்லை, ஒரு சிலரால் மட்டுமே. முதலாவது காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிள்ளையானவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கான சிறைகள் மிகவும் கொடூரமாக இருக்கின்றது. அந்த சிறையில் அவரால் முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார் என்ற காரணத்தை காட்டி பிள்ளையான் சிறைக்குள் உண்ணாவிரதம் இருந்தார். அதன் தொடர்ச்சியாக பிள்ளையானின் பின்னர் பிள்ளையானின் ஆதரவாளர்களாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி டிஎம்பிபி கட்சியினர் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். மட்டக்களப்பு காந்தி சதுக்கத்திலே அந்த போராட்டம் இடம்பெற்றது. அந்த போராட்டத்திலே டிஎம்பிபி அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முதன்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையிலோ இருக்கக்கூடியவர்கள் எவரும் கலந்து கொள்ளாமல் அந்த கட்சியிலே உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மற்றும் பலர் அதில் இணைந்து கொண்டு அந்த போராட்டத்திலே பிள்ளையான் விடுதலை செய்யப்பட வேண்டும், பிள்ளையானுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர் குற்றம் செய்திருந்தால் அவர் குற்றம் சாட்டப்பட்டு குற்றச்சாட்டுகளோடு தொடர்பில்லாத வரைக்கும் அவரை நீங்கள் அதாவது அவருடைய அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்றெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தால் தென்னிலங்கையிலும் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP-யினுடைய சார்பிலே அதனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் ஒரு தேசிய ரீதியில் விருது கொடுப்பதற்கு கூட தகுதியானவர் பிள்ளையான் என்கின்ற கருத்தை முன்வைத்தார். அதன் தொடர்ச்சியாக பிமல் வீரவன்சவாக இருக்கலாம், சரத் வீரசேகரவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்ச தொட்டு அனைவரும் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டார்கள், கண்டனங்களையும் வெளியிட்டார்கள். இந்த கைதை ஏற்க முடியாது. அரசாங்கத்தால் விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த பிள்ளையானினுடைய இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கின்ற போது அவரை தண்டிப்பது அல்லது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை ஏற்க முடியாது என்று அவர்களும் அவர்களுடைய பாட்டுக்கு புகழ்ந்து தள்ளினார்கள். இப்படி இருக்கின்ற போது SLPP கட்சியின் முக்கியஸ்தர்கள் கருத்து தெரிவித்தார்கள். தென்னிலங்கையிலே பிள்ளையானுக்கு ஆதரவான கருத்துக்கள் அதிக அளவில் வலுப்பெற்றிருந்த